ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இன்றைக்கி பருப்பு தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். தோரம் பருப்பு ஒரு விசில் விட்டு ஊற வைக்காமல் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு பூண்டு முழுசாக தோல் நீக்காமல் நம்ம இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கீரையை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். பூண்டு தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கீரையில் தண்ணி இருந்தால் அப்புறம் நம்மளும் தண்ணி ஊற்றின பிறகு கசப்பு எடுத்துடும். நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா நான் பருப்பு வேக வச்சல அந்த தண்ணியை ஊற்றி கீரையை நல்லா வேக வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு 2 பில்லை தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, கீரை கசப்பு எடுத்துரும்.